அனைவருக்கும் வணக்கம். உயிர்த்துளிகள் அறக்கட்டளையின் சார்பாக உயிர்த்துளிகள் அறக்கட்டளை மற்றும் SRM மருத்துவ குழுமம் இணைந்து நடத்தும் 75வது குடியரசு தினத்தை சிறப்பிக்கும் பொருட்டு திருச்சி சூசையப்பர் கல்லறை தோட்டத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு பல சிறப்பு விருந்தினர்களை வருகை உள்ளார்கள். அது மட்டுமல்லாது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்து கொண்டும் இரத்த கொடையாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் தேச ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி நமது தேசிய கொடியில் மூவர்ணம் இருக்கின்றதோ அதுபோல இந்த அறக்கட்டளை நிறுவனர் முபாரக் ஆகிய நான் இந்த இடத்தை நமக்கு வழங்கியவர்கள் கிறிஸ்துவ தேவாலயம் வழங்கியிருக்கிறார்கள். ரத்தம் கொடுப்பவர்கள் இந்து சகோதரர்கள். ஆக இந்த நிகழ்வு மும்மதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் மனித நேயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மதங்களை ஒழிப்போம், மனித நேயம் காப்போம், இரத்த தானம் செய்வோம் என்றும் மக்கள் பணியில் எம் முபாரக் நிறுவன தலைவர் உயிர்த்துளிகள் அறக்கட்டளை. இன்றைக்கு 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு உயிர்த்துளிகள் அறக்கட்டளை மூலமாகவும் மற்றும் SRM மருத்துவக் கல்லூரி மூலமாகவும் இரத்த தான முகாம் நடைபெற இருக்கின்றது. இங்கு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை என் நிறுவனத்தின் சார்பாகவும் மற்றும் என் நிர்வாகி சார்பாகவும் வருக என வரவேற்று இந்த விழாவினை சிறப்பித்துக் கொடுக்குமாறு இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வினை இன்றைக்கு முழுவதுமாக நடத்தி கொடுக்கின்ற என்னுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் என்னுடைய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் மாநில இணைச் செயலாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் அனைவரையும் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொடுத்து இந்த மேல்மேலும் என் நிறுவனம் வளர்வதற்கான ஒத்துழைப்பு கொடுக்க இருக்கின்ற மகளிர் அணி தலைவி மற்றும் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அனைவரையும் இந்த விழா நிகழ்வுக்கு வருகை புரிந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய அன்னார் பேசுவார். Stop,